வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் CCF. ஆஸ்திரேலியா vs இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. டே 2லயும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். டே ஸ்டார்ட் ஆகும்போது 311 for 6 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 470 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் அவரோட 34th டெஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 100 அடிச்சிருக்காரு இந்த BGT ல. அண்ட் பேட் கமிங் சூப்பர் கான்ட்ரிபியூஷன் 49 ரன்ஸ். அண்ட் இந்தியாவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மட்டமா இருந்துச்சுங்க. சிராஜ் எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் பும்ரா தான் வந்து லாஸ்ட் விக்கெட் எடுக்கணும்ன்ற ஒரு தலையெழுத்து, இல்லைன்னா கடைசி விக்கெட் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அட் சேம் டைம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ரோஹித் சர்மா இந்த வாட்டி ஓப்பனிங் இறங்கினாரு. ஆனா ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரான ஒரு ஷாட் அடி அவுட் ஆயிட்டாரு. ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் ரோஹித் சர்மா, கிளியர் கட்டா தெரியுது. அண்ட் இன்னும் ரெண்டுல ராகுலும் ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இருந்தாங்க. பட் ராகுல் சூப்பர் பால் அவுட் ஆனாரு ஃப்ரம் கமின்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் 82, விராட் கோலி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 36 அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் நான் தொட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரே ஒரு பால் தொட்டு அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரெயின் ஃபைட் மூவ்மெண்ட், தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஃப்ரம் ஜெய்ஸ்வால். ரெண்டு பேர் மேலேயுமே மிஸ்டேக் இருக்கு. அண்ட் அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனா இறங்கினாங்க ஆகாஷ் தீபா 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே. ஆஸ்திரேலியா வந்து டப்புன்னு வந்து 3 விக்கெட் எடுத்தாங்க 6 ரன்ல. ஆஸ்திரேலியா லுக்கிங் சோ இன் அ கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்.